Hi guys, welcome back to our channel. This is GSP channel. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் டே. நான் டே 1, டே 2, டே 3 செப்பரேட்டாக போடுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டே 1 போட்டாச்சு. டே 1 சிம்பிளாக முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் ரெயின். ஸோ ரெயின்னால் ரொம்ப ஸ்டெப் அவுட் பண்ண முடியல. ஸோ வீட்லேயே ஃபன் பண்ணிவிட்டு அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது டே 2 மறுநாள், அதாவது சண்டே வந்து நாங்கள் ஒரு கேப், எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணார். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக நாங்கள் அந்த கேபில் செட்டில் ஆகிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் அன்றைக்கி சிம்பிள் டிஷ் தான், பிரியாணியும் எக்கு, அப்புறம் தயிர் பச்சடி கூட ஆனியன் தனியாக தயிர் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நல்லா கேபில் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கலாட்டா பண்ணிவிட்டு ஜாலியாக, அதுவும் இல்லாமல் சாங்ஸ் வேறு போட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டு பார்த்திங்களா, ஒரே பாட்டு தாங்க, ஒரே பாடி 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 அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். அன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப க்ளவுடாகவும் இல்லை, நார்மலாக பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஜாலியாக போயிட்டோம். சரி, போகிற வழியிலேயே நாங்கள் போட்டிங் பார்த்துட்டோம். அந்த டிரைவர் அண்ணா என்ன சொன்னார்னா, நம்ம போகிறப்ப போட்டிங் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டுக்காரரும் சரி ஓகே. அவர் என்ன சொன்னார்னா, வரும்போது போட்டிங் போகலான்னாரு. வரும்போது எவ்வளோ டைம் ஆகுமோ தெரியாது, அதனால் போகிறப்ப போட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதுனால நாங்கள் வந்து போட்டிங் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு செட்டில் ஆகிட்டோம். இன்னொன்று என்ன பெரிய விஷயம்னா, இந்த போட்டிங் போகிறப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் மாமா பொண்ணு கூட ரொம்ப பயந்துட்டா. ஆக்சுவலாக நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம், போட்டிங்கே வேணான்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மத்திய பிரதேசில் ஜபல்பூரில் ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. போட்டிங் போகிறப்போ எல்லாருமே கப்பல் கவுந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி, ஸோ அந்த இன்சிடெண்ட் ரீசெண்டாக நடந்து அதுக்கப்புறமா நாங்கள் இது என்ஜாய் பண்ணுற டைமில் ரொம்ப பயந்துட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லாருமே ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அவங்களே அந்த போட்டிங் போகிறவங்களே கைட் பண்ணுறவங்களே சொன்னாங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. எங்கள் பயம் எங்களுக்கு தாங்க தெரியும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே எங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துட்டாங்க, கோட்ஸ் மாதிரி. ஸோ எல்லாருமே நாங்கள் அது சேஃப்டிக்காக போட்டுட்டு அந்த பெல்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன சேஃப்டி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயம். அவங்க வேறு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி போட்டு போகிற டைமில் நீங்கள் நிற்கக்கூடாது, எல்லோரும் உக்காந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. என் பையன் சின்னவன் வேறு நின்று இது பண்ணுறான். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த போட்டிங்கில் என்ன ஸ்பெஷல்னா, எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஸ்விங் பண்ணுறாரு, அப்படியே இப்படி மேலே கீழே பண்ணுறாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு அண்ணா எங்களுக்கே பயமாக இருக்குது, நீங்கள் என்னண்ணா அப்படின்றோம். இதில் வேற என் பையன்லாம் இன்னொரு வாட்டி வேறேன்றாங்க. அவர் வந்து ஸ்விங் மாதிரி பண்ணுறாரு, ப்ளஸ் அப்படியே சர்க்கிள் பண்ணுறாரு, அப்படியே ரொட்டேட் பண்ணுறாரு அந்த போட்டை. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து நாங்கள் போட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப மேலே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். உட்காந்துட்டு நம்ம கை வச்சு இப்படி தொடலாம் தண்ணியை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதாவது தண்ணிக்குள்ளே பாதி போட்டு இறங்கி கொஞ்சம் தண்ணி புஷ் பண்ணி மேலே வந்த மாதிரியே ஒரு ஃபீலு. அது பார்க்குறப்ப கூட அந்த தண்ணி பார்த்திங்களா உங்களுக்கே தெரியுது, மேலேயே இருந்த மாதிரி இருந்தது. அதோ சர்க்கிள் பண்ணுறாரு பாருங்கள், ரொட்டேட் பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணாருங்க. இதோ இப்போ ஸ்விங் பண்ணுறாரு அவர். அப்படியே ஒரு ஊஞ்சலில் எப்படி ஸ்விங் பண்ணுமா அந்த மாதிரி ஊஞ்சலாக ஸ்விங் பண்ணால் கீழே விழுந்தால் தரையிலையாவது விழும். இது வந்து தண்ணி ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஷாட் வந்து நாங்கள் ஏறுறப்போ லாங் ஷாட்லேருந்து எடுத்தார். ஸோ எங்கள் டிரைவர் அண்ணா தான் இந்த ஷாட் எடுத்தார். நாங்கள் ஏறும்போது எப்படி போகுது போட்டுன்றதை லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு வீதியிலேயே தான் போனோம். அப்படியே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது தண்ணி. ஆக்சுவலி அந்த தண்ணி காற்று ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கம் பேக் டு தி கேபு. ஸோ கேபில் உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றது பேசிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதே மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு காமெடி பண்ணின்னு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ போயிட்டே இருந்துட்டோம். சரி, அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சின்னா பீச்செல்லாம் உள்ளே போக முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு பீச்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
பசங்க மட்டும் விளையாட்டே இருந்தாங்க. பசங்களை கைட் பண்ண எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார். எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பசங்க விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஏன்னா 2 பேருமே ஒரே வாட்டி சாப்பிட்டு போகிறதுக்கு சான்ஸே கொடுக்கல பசங்க. போன உடனே இறங்கிட்டாங்க. சரி, அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அது இந்த மாதிரி கல்லில் உட்காந்துட்டு அழகாக பரிமாறி நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் கூட டிரைவர் அண்ணாக்கும் நாங்கள் போட்டு கொடுத்தோம். ஸோ அவரும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணார். ஸோ அன்றைக்கி நல்லா பிரியாணியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா டேஸ்ட்டில் எனக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் இறங்குறப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிகிட்டு அவரை கிளம்பிட்டார் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்களும் சாப்பிட்ட இடத்துலையே எல்லாமே அங்கங்கே வச்சிட்டோம். ஸோ அவரும் போய் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் அப்படி இப்படி லைட்டாக ஊட்டிட்டு திருப்பியும் எங்கள் கூட நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஐ லவ் பாண்டிக்கு போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி ஏறி கிளம்பிட்டோம். இது 3rd விசிட். இது ஒரு போட்டிங். இது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ளே போகுது. இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போகிறப்போ லக்கியாக எங்களுக்கு வந்து போலீஸ் அவங்களும் எங்களோட போட்லேயே ஏறிட்டாங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. எக்ஸ்ட்ரா டைமிங் எல்லாம் கிடச்சிது எங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி அங்கேயே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பாண்டி பஜாருக்கு போயிட்டு சண்டே பஜாருக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு போய்ட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ டே 3 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.